ஷாலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நியூ கவர்னிங் இரா மெடிடேஷன் 11க்கு உங்களை எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ இப்பொழுதும் நம்ம த பிரைட் ஆஃப் த கிரைஸ்ட், த மேண்டில் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவின் மணவாட்டியினுடைய வஸ்திரம் அந்த டாபிக்ல நம்ம வந்து மெடிடேட் பண்ண போறோம். மணவாட்டியின் வஸ்திரம், ரைட்? ஸோ இந்த டாபிக்ல நான் போறதுக்கு முன்னாடி ஒரு கோட் வந்து நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ரீசெண்டா ஆண்டவர் வந்து எனக்கு இந்த ஒரு கோட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த கோட் வந்து நான் மெடிடேட் பண்ணும் பொழுதுதான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த கோட் வந்து பார்த்தோன்னா, சிலுவையின் ஆசீர்வாதத்தை மறுப்பவர்களே தேவகுமாரனை மறுப்பவர்கள் அவர். Those who deny the blessings of the cross or those who deny the Son of God. Amen. So இந்த கோட்டு வச்சுதான் இந்த ஃபுல் மெடிடேஷனுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் மெடிடேட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வசனம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிற மணவாட்டியினுடைய வஸ்திரம், அந்த மேண்டில், மணவாட்டியினுடைய அந்த மேண்டில பத்தி நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்றோம். அதனுடைய பேஸ் இருக்கக்கூடிய வசனங்கள், அந்த கோட் எல்லாமே இதுதான். ஸோ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். திரும்ப நம்ம இடையில இந்த வசனத்தை அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். சோ இந்த வசனம் வந்து எபிரேயர் 6வது அதிகாரம் 4-6 வரைக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். சோ இந்த கோட்டும் இந்த வசனமும் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போற அந்த மெடிடேஷனுடைய பேஸ் ஃபவுண்டேஷன். சோ இதுல வந்து பார்த்தோன்னா, சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை வந்து மறுப்பவங்க, அதாவது அதை வந்து புறக்கணிக்கிறவங்க, அவங்களுடைய அந்த ஸ்டேட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு இதுல இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தரம் நம்ம வந்து, அதாவது நமக்கு வசனங்கள் மூலியமாக நம்ம நிறைய சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு. ஆனா ஆஃப்டர் அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அதை நம்ம வந்து மறுதளிக்கிறது இல்ல, அதை வந்து அசட்டியா எண்ணுங்கிறவங்க, அதை வந்து ருசி பார்த்து திரும்ப அதை விட்டு பின்வாங்கி போனவங்களை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறது முடியாத விஷயம் அப்படின்ட்டு இந்த வசனம் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். இதுல பார்த்தோன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த டியூரேஷன், இந்த சீசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது வந்து நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவோம், இது வந்து எண்ட் டைம், கடைசி காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி. சோ இந்த லாஸ்ட் டேஸ் அப்படிங்கும் போது இதுக்கு நிறைய விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து லாஸ்ட் டேஸ் அப்படிங்கும் பொழுது அழிவின் காலம், நிறைய அழிவு நடக்க போகுது அப்படின்னு அந்த மாதிரியான மெடிடேஷன் கொடுப்பாங்க. சிலர் வந்து லாஸ்ட் டேஸ், சோ இதுல வந்துட்டு கடவுளுடைய வருகை இருக்க போகுது, நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், வரப்போகிற அழிவுக்கு நம்ம வந்து தப்பிச்சு கொள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான மெடிடேஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ நிறைய இந்த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு எடுத்தாலே நிறைய விதமான மெடிடேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். சோ அப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த லாஸ்ட் டேஸ் அப்படிங்கும் பொழுது இது வந்து ஆண்டவருடைய, அதாவது சிலுவையினுடைய அந்த ஆசீர்வாதங்கள், சிலுவையில ஆண்டவர் நமக்கு என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தாரோ, திரும்ப அது எல்லாமே நமக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாரோ, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போகிற ஒரு சீசன் தான் லாஸ்ட் டேஸ். ஆமீன். சோ அப்போ இந்த எப்படி லாஸ்ட் டேஸ் வந்துட்டு இது நம்ம வந்து நியூ ஜெருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அதிகமா நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியும். இந்த நியூ ஜெருசலேம் லைஃப், அதை வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து ராப்சர், எப்போ கடவுள் வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு
ஒரு வியூ பாயிண்ட் அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி எப்போ திரும்ப கடவுள் வருவாரு, அந்த 2ஆம் வருகை எப்போ நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி பார்த்தோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு வந்து 2வது வருகைக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி எருசலேம் அதெல்லாம் சொன்னாரே, அது எல்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைப் ஆஃப் பீப்புள். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த லாஸ்ட் டேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய விதமான வியூஸ், நம்ம விதவிதமான வித்தியாசமான கண்ணோட்டத்துல அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த புதிய எருசலேமுடைய அந்த ஃபைனல் அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது வந்து புதுசா கடவுள் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போறது ஒண்ணு கிடையாது. இனிமே அவர் வந்து பூமிக்கு வந்து நமக்கு புதுசா ஒன்ன வந்து எப்படி ஆதி ஆகமத்துல பாக்குறோம், அந்த வானமும் பூமியும் அவர் உண்டாக்கின அந்த யூனிவர்ஸ் எல்லாம் உண்டாக்கினப்போ ஒவ்வொன்னும் சொல்லி அவர் உண்டாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஆல்ரெடி இருந்த இதுதான் வந்து திரும்ப நமக்கு எல்லாமே திரும்ப நமக்கு வரப்போகிறது. எப்படி ஏதேன் தோட்டத்தினுடைய லைஃப் தான் வந்து திரும்ப நமக்கு பவுன்ஸ் பேக் ஆக போகுது. சோ அதுதான் வந்து புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ இந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை தென் ஏதேனுடைய வாழ்க்கை இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். ஆல்ரெடி இதை நான் அந்த வீடியோ நிறைய பழைய வீடியோல எல்லாம் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சோ அந்த ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஒரே மாதிரி ஒரே லைஃப் ஸ்டைல் தான். சோ அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சது நிமித்தமாக அது அவங்க இழந்து போகிறாங்க. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சுதந்திரமான ஒரு லைஃப் ஸ்டைல் அதை வந்து அவங்க இழந்து போறாங்க. அதுதான் திரும்ப நமக்கு சிலுவையில ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறாரு. சோ அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனா அதை வந்து நம்மளோட லைஃப்ல நம்ம சுதந்திரிக்க போகிற ஒரு காலகட்டம் தான் இந்த எண்ட் டைம். அதுதான் வந்து புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. சோ அப்போ அந்த ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்ச பொழுது அந்த தோட்டத்திலிருந்து அவங்க வெளியே வராங்க. வந்ததுக்கு பிற்பாடு திரும்ப அவங்க உள்ள போகிறதுக்கு முடியாதபடி அங்க வந்து ஒரு சுடரொளி பட்டயம் ஏந்திட்டு இருந்த ஒரு தூதன் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல பாக்குறோம். அப்போ திரும்ப அந்த லைஃப் ஸ்டைல்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாக்கா அத வந்து சிலுவையில் ஆண்டவர் நமக்கு மீட்டு கொடுக்கிறாரு. அப்போ திரும்ப அந்த லைஃப் ஸ்டைல்குள்ள நம்ம போகிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி கீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அது வந்து கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கார்டன் இருக்கு அல்லது ஒரு பேலஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம உள்ள போகிறதுக்கு நமக்கு அதுக்குண்டான அதை ஓபன் பண்றதுக்கான ஒரு கீ நமக்கு வேணும். அது இல்லைன்னா நம்ம உள்ள போக முடியாது. சோ அதுதான் வந்து கடவுள் சிலுவையில நமக்கு அதை ரெஸ்டோர் பண்ணி அந்த அத்தாரிட்டிக்கு அதை ஓபன் பண்ணி நம்ம உள்ள போய் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம வாழ்றதுக்கான அந்த ப்ராசஸ கொடுத்ததுதான் பார்த்தோம்னா சிலுவையில அவர் நமக்கு பண்ணி கொடுக்கிறார். சோ அந்த அத்தாரிட்டிக்கு என்ன எதை வச்சு நம்ம திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போக முடியும் அப்படின்னா அதுதான் blood of Christ. அப்போ சிலுவையினோட ஆண்டவர் சிலுவையில் நமக்காக கொடுத்த ரத்தம். அப்ப அதைய வச்சு நம்ம என்ன செய்யறோம், திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போகிறோம். அப்படி நம்ம திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள போய் எப்படி ஆதியில ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துல அவங்க என்னென்ன மாதிரியான சுதந்திரத்தையும் என்னென்ன மாதிரியான ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற்று இருந்தாங்களோ சேம் அதே மாதிரியான அந்த ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்றதுதான் வந்து அந்த புதிய எருசலேமினுடைய லைஃப் ஸ்டைல். சோ இதுக்கு வந்து இந்த அத்தாரிட்டி கீயா இருக்கிறது பார்த்தோம்னா blood of Christ. அதை வந்து எப்படி சொல்லலாம்னா வந்து ஒரு ஐடி கார்டு. இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம போகிறோம், நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்க பயோமெட்ரிக் அல்லது ஐடி கார்டு ஏதாவது கொடுத்திருப்பாங்க. சோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்க உள்ள வந்து என்டர் ஆகுறாங்க. சோ அது மாதிரிதான் கடவுள் நமக்கு அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள அல்லது நம்ம புதிய எருசலேம்னு சொல்லலாம், அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போகிறதுக்கான ஒரு ஐடி கார்டு அல்லது ஒரு ஓபனர், ஒரு அத்தாரிட்டி கீ அப்படிங்கறதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸோட இதை நான் வந்து இந்த மெடிடேஷனை கொண்டுட்டு போலான்னு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இந்த புதிய
யாரெல்லாம் புதிய எருசலேமின் வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள், so who are all eligible to enter into the new Jerusalem's life அல்லது லைஃப் ஆஃப் ஈடன் சொல்லலாம். சரி, இந்த வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கான தகுதி யாருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் இதுக்கு உண்டான எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுமே இதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க தான். சோ ஆண்டவர் இதுல யாரையும் எப்படி அவங்க ஆதாம் ஏவாளுக்கு திரும்ப அவங்க உள்ள போகிறதுக்கு முடியாதபடிக்கு அவங்ககிட்ட இருந்ததான அந்த அத்தாரிட்டி அதை அவங்க அந்த எலிஜிபிலிட்டி அவங்க இழந்து போயிட்டாங்க. ஆனா திரும்ப சிலுவையில ஆண்டவர் நமக்கு அதைய அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. சோ அப்போ அந்த ரத்தத்தின் மூலமாக திரும்பவும் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர்றதுக்கான முழு தகுதியுமே அவர்கள் உடையவர்களா இருக்காங்க. ஆமென். சோ அப்ப ஒவ்வொருத்தருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே இந்த புதிய எருசலேமினுடைய அந்த வாழ்க்கைக்குள்ள அல்லது ஏதேனுடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம், அந்த வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு, அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர்றதுக்கு, அல்லது இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த ஏதேன் தோட்டம் இருக்குது அப்படின்னா இப்ப அதுல இருந்து ஆதாம் ஏவாள் வெளியே வந்தாங்க. இப்ப திரும்ப நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துடைய அந்த ரத்தத்தை வச்சு எல்லாருமே என்ன செய்ய முடியும், அதுக்குள்ள போக முடியும். இதுல டினாமினேஷன் கிடையாது. லைக் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் அல்லது லைக் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ், பெண்டிகாஸ்டல், இந்த மாதிரி டினாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. சோ செகண்ட், அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1:12 அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். சோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த எலிஜிபிலிட்டி எப்போ வந்திருக்கு அப்படின்னா, என்னைக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அந்த மொமெண்ட்ல, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, அந்த எலிஜிபிலிட்டி வந்திருக்கு. ஆமென். சோ அப்போ இதுக்காக நம்ம தனியா நம்ம ப்ரேயர் பண்றது அல்லது இதுக்காக நம்ம ஸ்பெஷலா ஃபாஸ்டிங் இருக்கிறது அல்லது இதுக்காக நம்ம ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சோ அப்போ ஒரே ஒரு எலிஜிபிள் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண வேண்டியது இருந்தது, இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. அத பண்ணின எல்லாருமே அதுக்குள்ள போகிறதுக்கான முழுமையான எலிஜிபிலிட்டி உடையவங்களாக இருக்காங்க. ஆமென். சோ செகண்ட் क्वेश्चन, புதிய எருசலேமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பார்த்திருந்தோம். அடுத்தது இந்த ஆசீர்வாதத்தை, அதாவது இப்போ அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம போகிறதுக்கு எல்லாருமே நம்ம எலிஜிபிள் தான். அடுத்தது அதுக்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்க, அதுல இப்போ புரியற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தோட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம், ஆனா அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதே ஒருவேளை அங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு நமக்கு தெரியும். சோ அந்த கனி இருக்கு, அந்த மரம் இருக்கு, அந்த கனியை நம்ம புசிக்கணும், அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எல்லாரும் எலிஜிபிள் தான். ஆனா அதைய எடுத்துக்கொள்றதுக்கு, நம்ம அதைய யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் நமக்கு தேவை. என்ன, யார் அதைய எடுத்துக்கொள்ள முடியுது அப்படின்னா கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறவங்க. ஆமென். சோ அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க அவங்க எலிஜிபிள் தான், உள்ள போலாம். நீ கிறிஸ்துவின் நம்ம மனவாட்டியாக மாறணும், அந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்றதுக்கான
இன்னொரு எலிஜிபிலிட்டி நமக்கு வருது. சோ இது எல்லாமே நம்ம அடுத்து வேணா பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன், இது எல்லாமே அந்த புத்தகம் முழுவதுமே மணவாட்டிய பற்றிய விஷயங்கள், மணவாட்டியினுடைய ஆசீர்வாதங்கள், மணவாட்டியா இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அது மாதிரிதான் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. சோ எபிஸ்டல்ஸ் எடுத்துட்டோம்னா லைக் நிருபங்கள், அது எல்லாமே எடுத்துட்டோம்னா அதுல முழுவதுமாக பிள்ளைகளுக்குரியதான ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ஆனதுக்கு பிற்பாடு நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் ஃபுல்லா, அது முழுவதுமாக எபிஸ்டல்ஸ்ல கவர் ஆயிருக்கும். அடுத்து மணவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கிற புத்தகம் தான் வெளிப்படுத்தல் விசேஷம். சோ இதுல வெளிப்படுத்தல் 19:9 பார்த்தோம்னா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 21:9-10. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சோ அப்போ இந்த புதிய எருசலேம், அதாவது இந்த மணவாட்டிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு, அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வரும்பொழுது அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம ஈஸியாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது, ரீசெண்டா ஆண்டவர் எனக்கு இதை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது கிறிஸ்துவின் மணவாட்டி ஆகிறது. சோ அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம், கடவுளுக்கு நம்ம சத்துருக்களாக இருக்கிறோம். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலியமாக நம்ம பிதாவினுடைய குமாரராக, அதாவது அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ள வரும். அடுத்தது கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், மணவாட்டிங்கிற அந்த ஸ்தானத்திற்கு மாற்றப்படுகிறோம். ஆமென். ஏன்னா வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே மணவாட்டிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிஸ்டல்ஸ், நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த மணவாட்டியினுடைய ஆசீர்வாதத்துல நம்ம எப்படி நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய நீதியில நம்ம போகும் பொழுது, தேவ நீதியில நம்ம போகும் பொழுது அந்த மணவாட்டிங்கிறதுக்குரியதான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சோ சுயநீதியில நம்ம போகும் பொழுது நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதை மட்டும்தான் நம்ம சுதந்திரிக்க முடியும். சோ அப்போ இதுல 2 கேட்டகரியா நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு மணவாட்டிக்குரிய ஆசீர்வாதம். ஆமே. சோ அந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்க, மரித்ததுக்கு பிற்பாடு பரலோகத்துல போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. சோ அது பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில அவங்க அந்த ஆசீர்வாதத்துல இல்லாம பரலோகத்துக்கு போய் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதே போல மணவாட்டிங்கிற அந்த கேட்டகரியில நம்ம வரும்பொழுது, அந்த ஸ்டேட்டஸ்குள்ள நம்ம வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது பூமியிலே அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சோ குமாரனுடைய ராஜ்யம் தான் பூமியில நடக்க போகிற ராஜ்யம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆண்டவர் வருவாரு, இந்த பூமியில ஆட்சி செய்வாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2வது வருகையில பற்றிய காரியங்களை நம்ம சொல்லுகிறோம். சோ அந்த அரசாட்சி அப்படிங்கிறது குமாரனுடைய அரசாட்சி.
அப்போ நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலே நம்ம இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா அங்க எல்லாமே நல்லா இருக்கும், அங்க வந்து நமக்கு எந்த கவலையும் இருக்காது, கண்ணீரும் இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நம்ம இருப்போம். சோ அது எல்லாமே நம்ம பிள்ளைங்கிற அந்த ஸ்தானத்திலேயே இருந்துட்டே இருக்கும் பொழுது நம்ம மரித்ததுக்கு பிற்பாடுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். ஆனா இந்த மனவாட்டிங்கிற அந்த கேட்டகரியில அந்த சுதந்திரத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது அது இங்கேயே நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொள்கிறதான சீசன் தான் வந்து எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த கடைசி காலத்துல இருக்க போகிற அந்த மேனிஃபெஸ்டேஷன். ஆமென். சோ அதே போல பார்த்தோம்னா பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி. அதாவது பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல அதிகமா நம்ம பார்த்திருக்க முடியும். நிறைய வசனங்கள்ல வந்து மலை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்திருக்கும். அது வந்து பார்க்கும் பொழுது மலை அப்படின்னாலே நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். மலை அப்படிங்கிறது பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான லைக் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம், ஒரு பிளஸிங் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ வந்து முதல்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வசனத்தின்படி பார்த்தோம்னா அவருக்கு நம்ம வந்து எதிரிகளாக லைக் வந்து சத்துருக்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் நிருபங்கள்ல. சோ அப்ப சத்துருக்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு வந்து அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அப்போ அப்படி மாற்றப்படும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அது எப்படிப்பட்டதுன்னா லைக் வந்து ஒரு ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், அதாவது என்ன சொல்றது, ஒரு மலை போல ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அது ஒரு வகையான ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு நார்மல் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லலாம். சோ அதுதான் நம்ம பெற்றுக்கொள்றோம். அதே ஸ்டேட்டஸ்லயே நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலேயே நம்ம இருந்து நம்ம மறிச்சு போறோம் அப்படின்னா நம்ம அதே கேட்டகரியிலே போயிட்டு என்ன பண்றோம், பரலோகத்துல இருந்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கிறோம். அடுத்த லெவல் அப்படின்னு போறோம். அதுதான் வந்து மனவாட்டிக்குரிய ஆசீர்வாதம். சோ அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வரும்பொழுது, அந்த சுதந்திரத்துல வரும்பொழுது இது முதல்ல இருந்த மாதிரி லைக் வந்து ஒரு நார்மலான ப்ராஸ்பெரிட்டி கிடையாது, நார்மலான ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, அல்லது அவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஆசீர்வாதங்கள் இல்ல. மனவாட்டின்னு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கேட்டகரியில வரவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொள்றவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா லைக் அது வந்து ஃபைனஸ் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது உச்சிதமான ஆசீர்வாதங்கள். இதை நமக்கு வேதாகமத்துல நம்ம பார்க்க முடியும், நிறைய அது வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் விசேஷம் அந்த புத்தகத்திலயுமே வந்து கடைசியா அந்த அதிகாரங்கள் எல்லாம் 21, 22 அந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஒரு லைக் வந்து ஒரு உச்சிதமான கற்களை வச்சு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல எழுதியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எதைய மெயின் பண்ணுது அப்படின்னா ஃபைனஸ் ப்ராஸ்பெரிட்டி, உச்சிதமான ஆசீர்வாதங்கள். அதுதான் வந்து மனவாட்டியினுடைய ஆசீர்வாதம். சோ இப்போ பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலேயே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னா ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஆனா அதுவே நம்ம வந்து மனவாட்டி அப்படிங்கிற அந்த சுதந்திரத்துல வரும் பொழுது அவருக்குள்ள எல்லாமே, அப்போ அந்த ஃபைனஸ்ட் ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். ஆமே. சோ அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா லைக் பிள்ளைகளுடைய அந்த சுதந்திரத்துல வந்து ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஆனா அதுவே மனவாட்டி அப்படின்னு வரும் பொழுது ஃப்ளட் ஆஃப் பிளெஸிங்ஸ். சோ இதுக்கு வந்து எனக்கு இதை நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வேர்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. ஏன்னா மத்தியு 7வது அதிகாரம் 25வது வசனம். ஆக்சுவலா இந்த வசனத்தை வந்து நம்ம நிறைய வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிருப்போம்னா நமக்கு பிரச்சனைகள் வரும், நிறைய நமக்கு போராட்டங்கள் வரும். எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து கடவுளுக்கு மேல நம்ம உறுதியா இருப்போம் அப்படிங்கறது நம்ம நிறைய இத வந்து நம்ம ப்ரீச் பண்ணிருப்போம். நமக்கு அப்படிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் சீசன்ல நமக்கு கடவுள் அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு கொடுத்த ஒரு ரெவலேஷன். சோ இது வந்து நம்ம இனி இந்த ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள நம்ம போகும் பொழுது, அதாவது லைக் ஃபைனஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி, உச்சிதமான ஆசீர்வாதங்களுக்குள்ள போகும் பொழுது இந்த வசனம் வந்து பார்த்தோம்னா இத வந்து ஆண்டவர் எனக்கு அதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்திருந்தாங்க.
வந்துன்னா பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமே. சோ இது வந்து பிரச்சனைகள் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள், எதிர்மறையான நெகட்டிவான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம விழுந்து போக மாட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட். பட் வந்து இந்த ஃபைனஸ்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கும் பொழுது இந்த மனவாட்டினுடைய சுதந்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கு, பெருமழை வருது, அதுக்கடுத்தது பெரு வெள்ளம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல மோதியும் அது விழவில்லை. இதுதான் எப்படின்னா இனி வரப்போற ஆசீர்வாதங்கள், சபைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதங்கள், அல்லது அவருடைய மனவாட்டின்னு சொல்லி அந்த சுதந்திரத்துல வரப்போறவங்களுக்கு இருக்க போகிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்னா, பழைய ஏற்பாட்டிலயோ அல்லது நிருபங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு மலை, லைக் நார்மல் ப்ராஸ்பரிட்டி கிடையாது, நார்மலான ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா ஒரு வெள்ளம் போல அந்த ஆசீர்வாதம் வரும். அதுல வந்து அது அவங்க மேல மோதி அவங்க அதுல என்ன செய்ய போறாங்க, அதுல வந்து மூழ்க போறாங்க. லைக் வந்து அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த டெப்த்துக்குள்ள அவங்க போக போறாங்க. சோ அப்ப இத பார்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இடரல் அடைஞ்சு போயிடுவாங்க. எதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம், ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி சில வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளஸிங், இது தேவையா அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குல்ல. சோ அது மாதிரியே இனி வரப்போற நாட்கள்ல ஆண்டவர் வந்து தன்னுடைய மனவாட்டிக்கு சபைக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு சவர்ஜ் ஆஃப் பிளஸிங்காக அது இருக்காது, ஃபிளட் ஆஃப் பிளஸிங்காக அது இருக்கும். சோ அப்ப அது வந்து பார்த்தோம்னா அதோடைய டெப்த்ல அவங்க மூழ்கி அதை வந்து சுதந்திரிக்க போகிறாங்க. இதுல பார்த்தோம்னா எப்படி ஏதேன் தோட்டத்துல அவங்களுக்கு வந்து அவங்க தேவைக்கும் அதிகமாகவும் இருந்துச்சு. அது இல்லாம அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தது எல்லாமே ஃபைனஸ்ட் ப்ராஸ்பரிட்டி, இருக்கிறதுலயே பெஸ்ட் தான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. உச்சிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. சோ அதுதான் வந்து ஆண்டவர் மனுக்குலத்துக்கு வச்சிருந்ததான பிளான். சோ அதே மாதிரியான அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த பவுன்ஸ் பேக்கா வருகிற அந்த புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை அல்லது மனவாட்டினுடைய வாழ்க்கையும் எப்படிதான் இருக்கும்னா, ஒரு ஃபிளட் ஆஃப் பிளஸிங்ஸ், அந்த பெருவெள்ளம் வந்து அதுல வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல மோதியும் அது விழவில்லைன்னும் போது இதுல நிறைய பேர் வந்து இந்த வரப்போகிற ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன செய்ய போறாங்க, இடரல் அடைஞ்சு இது வந்து சரியான இது கிடையாது, இங்க வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போகிற அளவுக்கான ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் சபைக்குள்ள வரப்போகுது. சோ எப்படி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், லைக் அந்த அகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து கடவுள் நமக்கு வச்சிருந்த ஆசீர்வாதம். ரெவலேஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21, 22 அதுல எல்லாம் பார்த்தோம்னா உச்சிதமான வார்த்தைகளை, வசனங்களை, ஆசீர்வாதங்களை அதுல பேசியிருப்பாங்க. அதுதான் கடவுள் வந்து மனவாட்டிக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஆமே. சோ அதை பார்த்து இடரல் அடைஞ்சு போகிறவங்க நிறைய பேர் இருக்கதான் போறாங்க. ஆமே. ஓகே. சோ அடுத்து இதுல பார்த்தோம்னா இந்த கிறிஸ்துவனுடைய அந்த கிங்டம் அது வந்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற அந்த இதுல நம்ம ஒப்பிட்டு சொல்றோம். அதுவே அதுவே பிதாவினுடைய அந்த இதை சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகள்னு சொல்றோம். அதுதான் நம்ம யோவான்ல பார்த்தோம். அந்த கேட்டகரியிலே போக விருப்பமா இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போய் மரிச்சதுக்கு பிற்பாடு அதை அனுபவிக்கிறாங்க. ஆனா குமாரனுடைய ராஜ்யத்துல அவருடைய மணவாட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க இங்க இருக்கும் பொழுதே அதை நம்ம அனுபவிக்கிறோம். சோ அப்ப எந்த கேட்டகரியில நம்ம வரோம்னா மணவாட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில நம்ம வந்து அதை அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறோம். சோ அப்போ இந்த குமாரன் அதாவது மணவாட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் நம்ம இருக்கும் பொழுது இதுல வந்து பார்த்தோம்னா
நமக்கு வந்து அதிகமா நம்ம சொல்லுவோம் நம்மளோட பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்தாதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது வந்து ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்காக எழுதப்பட்டவர்களுடைய புத்தகம் கிடையாது. அந்த ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது வந்து மனவாட்டியாக இருக்க போகிறவங்களுக்காக எழுதப்பட்டதான ஒரு புத்தகம். ஏன்னா அது பரலோகத்தினுடைய ஒரு கான்செப்டே என்னன்னா பாவம், அதாவது மனுக்குலம் பாவம் செய்திருச்சு. அவங்கள வந்து திரும்ப மீட்டெடுக்கும் பொழுது கிறிஸ்துவ வந்து இயேசுவ வந்து இந்த பூமிக்கு பரலோகம் அனுப்புது. அப்ப அவருடைய ரத்தத்தினால மனுக்குலம் திரும்ப மீட்கப்படுது. அப்படி மீட்கப்பட்டு வர்றவங்க எப்படி அவங்க எந்த கேட்டகரியில அவங்க வராங்கன்னா அவருடைய மனவாட்டிங்கிற கேட்டகரியில வராங்க. சோ அப்ப அவங்களுடைய பெயர்கள்லாம் எழுதப்பட்டதுதான் அந்த ஜீவ புஸ்தகம். சோ பரலோகத்தினுடைய அந்த ஃபைனல் அதாவது நமக்கு மனுக்குலத்துக்கு வச்சிருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷனே வந்து பிள்ளைகளாகணும் அப்படிங்கிறது கிடையாது, அவருடைய மனவாட்டிகள் அப்படிங்கிறது தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ லைக் வந்து இத நம்ம வெளிப்படத்துல 21:27 பார்க்க முடியும். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சோ அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதி இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல பிரவேசிப்பாங்க அப்படின்னா இதுல அப்போ யார் யார் பெயர்ல எழுதப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயர்களுமே அதுல எழுதப்பட்டிருக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி இருக்கு. ஆனா உள்ள போய் அத வந்து அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் அது நம்மளுடைய ஒரு விருப்பமாக அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ சும்மா நம்ம போய் சுத்தி பார்த்துட்டும் வரலாம், அல்லது அதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து நம்ம அனுபவிக்கவும் செய்யலாம். சோ அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பெயர்களுமே அதுல எழுதப்பட்டிருக்கும். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் அதாவது அவருடைய மனவாட்டிகள் ஆக இருக்கிறது தான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனாக அங்க சொல்லப்பட்டிருக்கும். சோ இத புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லலாம். லைக் வந்து ஒரு பிசினஸ் எக்ஸ்போ நம்ம அதுல போனோம் அப்படின்னாக்கா அங்க வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா விசிட்டர் பாஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ள போகிறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு வந்துரும். உள்ள போன உடனே பார்த்தோம்னா ஒரு ஹால் ஒரு ஏரியால வந்து ஃபுல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய கம்பெனியை பத்திய விஷயங்கள் எல்லாமே போட்டு எக்ஸிபிட் பண்ணிருப்பாங்க. அதே ஒரே கேம்பஸ் தான் ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்போம் அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து எக்ஸிபிட் பண்ணிருப்பாங்க. சேம் அதே கேம்பஸ்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி ஒர்க் ஷாப் போயிட்டே இருக்கும். டைம் அது வந்து முழுவதுமா அந்த எத்தனை நாள் வந்து அந்த எக்ஸ்போ நடக்குதோ அத்தனை நாளுமே 2 hours once ஒவ்வொரு லைக் வந்து ஒவ்வொரு ஆட்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்ப எல்லாருக்குமே பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே எக்ஸ்போக்குள்ள போகிறதுக்கான பெர்மிஷன் இருக்கு. எப்போ அப்படின்னா அந்த பிசினஸ் பாஸ் அவங்க எடுத்த உடனே அவங்க எல்லாரும் உள்ள போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. உள்ள போன அத்தனை பேருமே வந்து எக்ஸ்போ அதாவது அந்த எக்ஸ்போல வந்துட்டு ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க. அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்போக்குள்ள வந்த அத்தனை பேருமே அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள பார்த்தோம்னா அதுல வந்து பெரிய பெரிய சிஇஓஸ் லைக் வந்து பெரிய வந்து ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில அதாவது பிசினஸ் பண்றவங்களே ஹை ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் மட்டும்தான் அந்த ஒர்க் ஷாப்ல இருப்பாங்க. அங்க உள்ள போறவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான வெல்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் அவங்கள வெல்கம் பண்ற அந்த விதம் அது எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த எக்ஸ்போல வந்து பார்த்தோம்னா மற்ற இடத்துல போய் பாக்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு லைக் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்கம் இருக்காது. அவங்க யார் வேணாலும் அதுல போலாம். லைக் வந்து பிசினஸ் ஐடியால
இருக்கிறேன், ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு வர்றவங்களும் அதை போய் சுத்தி பார்க்கலாம். அல்லது இப்பதான் நாங்க ஸ்டார்ட் அப்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் போய் சுத்தி பார்க்கலாம். ஆனா அதே இது அவங்களும் என்ன செய்யலாம்னா ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ணறதுக்கு உள்ள போகலாம். ஆனா அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் அதுக்குள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒர்க் ஷாப் ஃபுல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ஹை ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டக்ட் பண்ணி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ அது மாதிரிதான் லைக் வந்து என்னன்னா, இந்த ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயர்களும் அதுல இருக்கும். ஆனா இந்த மணவாட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வரும் பொழுது அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அத வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம், நான் வந்து இந்த பிள்ளைங்கிற கேட்டகரியிலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க இந்த பூமியில அதை பெற்றுக்கொள்ளாம பரலோகத்துல போய் அதைய பெற்றுக்கொள்ளுகிறாங்க. சோ இந்த ஜீவ புஸ்தகத்தை பத்தி அதுல பெயர் எழுதுறத பத்தி இன்னும் சில வசனங்கள் இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலையே தள்ளப்பட்டான். அடுத்த வெளிப்படுத்தல் 3:4-5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். சோ அப்போ இந்த புஸ்தகத்துல பேர் எழுதினவங்க மட்டும்தான் அதுல வந்து பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அதுல வந்து பிரவேசிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வசனம் சொல்லி இருக்கு, இதுல வந்து பெயர் எழுதப்படாதவங்க யாரு இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. அப்போ அது வந்து யாரு, ரட்சிக்கப்படாதவங்க. சோ அவங்களுக்கு வந்து என்னது, அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள அவங்க போகிறாங்க. அடுத்து வெளிப்படுத்தல் 3 பாக்குறோம். அதுல வந்து பார்த்தோம்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் வந்து பிதாவின் முன்பாக தூதர்கள் முன்பதாக நான் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எப்படி ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்ட ஒருத்தருடைய பெயர் வந்து கிறுக்கி போடப்படுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அப்ப அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது வந்து மணவாட்டிகள் அப்படிங்கிற மணவாட்டிகளுடைய பெயர்கள் எழுதப்பட்ட புத்தகம் தான் ஜீவ புஸ்தகம். அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். சோ நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம அதுக்குள்ள வரவங்க இங்க இருந்தே அந்த மணவாட்டிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இல்ல நான் வந்து பிள்ளையாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க பரலோகத்துல போய் அதை பெற்றுக்கொள்றாங்க. சோ அப்ப மணவாட்டியாக இருக்க விருப்பம் இல்லாதவங்களுடைய பெயர்கள் தான் அதுல வந்து அங்க கிறுக்கி போடப்படுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ பெயர் கிறுக்கி போடப்படுது அப்படின்னா நம்ம வந்து பரலோகத்துக்கே போக மாட்டோம் அப்படிங்கிற மீனிங் அங்க கிடையாது. அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ இந்த மணவாட்டி அப்படிங்கிற அந்த இதுல இருந்து பெயர்கள் கிறுக்கி போடப்பட்டாலுமே நம்ம வந்து பரலோகத்துக்கு பிள்ளைகள் அப்படிங்கிற இதுல நம்ம போகிறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியுமே இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு உண்டு. சோ அப்ப வந்து இதுல கிறுக்கி போடப்படுது அப்படின்னா நம்ம வந்து என்ன அதிகமா சொல்லுவாங்கன்னா, நீ வந்து ஒரு பாவம் செஞ்சுட்ட அப்படின்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி எதுவுமே இதுல வந்து கொடுக்கப்பட கிடையாது. சோ வந்து என்னன்னா நம்ம அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற முத்திரை. சோ அந்த முத்திரைய வச்சு அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அது வந்து ஒரு ஐடி கார்டு அல்லது அத்தாரிட்டி கீ, அதை வச்சு நம்ம என்ன பண்றாங்க பரலோகத்துக்கு போக முடியும். சோ ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்குது. ஆனா நம்ம வந்து மணவாட்டிங்கிற அந்த கேட்டகரியும் வந்து அதையும் நம்ம வந்து அதுக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனை நம்ம அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம்.
இல்ல எனக்கு வந்து இந்த மனவாட்டிங்கிற இதே வேண்டாம், நான் பிள்ளையாகவே நான் இருந்து நான் மறிச்சு போய் இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு பரலோகத்துல நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அதைய போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போறவங்களுக்கு வந்து எப்படி வசனம் வந்து அவங்கள வந்து நமக்கு காட்டி சொல்லுது அப்படின்னாக்க எந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா, அவங்களோட பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மனவாட்டிங்கிற ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாமலே பிள்ளைங்கிற ஆசீர்வாதத்திலேயே அவங்க போயிடுறாங்க. சோ அவங்க ஃபைனல் டெஸ்டினேஷனை அடையாமையே அவங்க போயிடுறாங்க. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுது. ஆமே. ஓகே. சோ அடுத்து இந்த வஸ்திரம் அப்படின்னு அங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த மனவாட்டியினுடைய வஸ்திரம் அது என்னன்னு நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து 3வதான் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக தகுதி உள்ளவர்களாம். ஓகே. சோ இது வந்து பார்த்தோம்னா அது நம்ம பார்த்தோம், பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, மனவாட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வர்றதுக்கான எல்லா தகுதியுமே உடையவங்க. சோ அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து சத்துருக்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்குள்ள வரும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம வரும்பொழுது அவருடைய மனவாட்டி அப்படிங்கறதான அந்த ஸ்டேட்டஸ்குள்ள நம்ம வருகிறவங்களா இருப்போம். சோ அப்ப பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாருக்குமே மனவாட்டியாக மாறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு. சோ இந்த எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து மனவாட்டிக்குரிய மேனிஃபெஸ்டேஷன். சோ மனவாட்டியாக நான் இருக்க போறேன், நான் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் வந்து பெற்றுக்கொள்ள போறேன், அனுபவிக்க போகிறேன் இந்த பூமியில அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த கேட்டகரியில வரோம்னா மனவாட்டிங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம வரோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக வரப்போகிற அந்த ஒரு லைக் அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் நடக்க போகுது. ஆமே. சோ இத நம்ம வந்து இன்னும் உங்களுக்கு நமக்கு புரியணும் அப்படின்னா லைக் வந்து இது வந்து லெவல் பை லெவல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து சத்துருக்களா இருந்தோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வரும், பிள்ளைகளாக மாறும், அடுத்த லெவல் மனவாட்டி, அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே. சோ அப்போ இது வந்து நமக்கு பார்த்தோம்னா தாவீதோட வாழ்க்கையில இருந்து இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். தாவீது வந்து எடுத்துட்டோம்னா அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல சவுல் ராஜாவுக்கு அவன் எப்படிதான் இருந்தான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், லைக் வந்து முன்பின் தெரியாத ஒரு நபராக தான் இருந்தான், ஒரு அந்நியனாக அவன் இருக்கான். அப்போ அதுக்கு பிறகு அவன் என்ன பண்றான், கோலியாத்தை கொல்றான். கோலியாத்தை கொன்னுனதுக்கு பிற்பாடு சவுல் வந்து என்ன செய்யறானா, அவனுடைய அரண்மனைக்கு அவனை கூப்பிடுறான். அங்க இருந்து அவன் வந்து மற்ற அந்த வேலைகள் எல்லாம் பாக்குறான். அவன் அந்த சவுலுடைய அத்தாரிட்டிக்கு கீழே அல்லது அவனுடைய லீடர்ஷிப்க்கு கீழே, அவனுடைய ரூலிங்க்கு கீழே இப்ப தாவீது கொண்டு வரப்படுறான். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருக்கான், ஆடு மேய்க்கிறவன். அப்போ அவனுக்கும் சவுலுக்கும் சம்பந்தமே இல்ல, அவன் அந்நியனாக இருக்கான். அந்த கோலியாத்தை கொன்ன உடனே அவன் இப்ப என்ன செய்யறான், சவுலுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வரப்படுறான். அப்ப வந்து அந்த இடத்துல அவன் வந்து சுதந்திரவாளியாக மாறுகிறான். அதாவது அவனுடைய ஆளுகைக்கு கீழே வரான். அதுக்கு பிற்பாடு சவுலுடைய மகளை அவன் திருமணம் பண்ணினதுக்கு பிற்பாடு அப்போ எப்படியாக அவன் மாற்றப்படுகிறான் அப்படின்னா, அந்த முழுமையான சுதந்திரவாளியாக அந்த குடும்பத்துக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் எல்லாத்துக்குமே முழுமையான சுதந்திரவாளியாக அவன் மாற்றப்படுகிறான். சோ இதுதான் நான் வந்து சொன்ன லைக் வந்து லெவல் பை லெவல் அந்த ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேஜா மாறுகிறது. சோ அப்ப அந்த ரத்தம் வந்து கோலியாத்துடைய அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த ரத்தத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்யப்படுறான், சவுலுடைய ஆளுகைக்குள்ள அவன் கடந்து வருகிறான். அப்போ அதே மாதிரிதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அவரை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி சத்துருக்களாக இருக்கோம். நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த ரத்தத்தின் மூலியமாக குமாரனுடைய, அதாவது நம்ம பிள்ளைகள்ங்கிற பிதாவனுடைய ஆளுகைக்கு கீழாக நம்ம கடந்து வருகிறோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா எப்படி தாவீது வந்து
சவுளுடைய மகளை அவன் திருமணம் பண்ணி எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறினானோ அதே போல நம்ம குமாரனுடைய அந்த ஒரு அந்த கிங்டம், அந்த ஆளுகைக்குள்ள நம்ம வரும் பொழுது மணவாட்டிங்கிற அந்த ஆளுகைக்குள்ள நம்ம சுதந்திரவாளி அப்படிங்கிற ஆளுகைக்குள்ள வருகிறோம். சோ பிள்ளைகள்ங்கிற சுதந்திரத்துல இருக்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த பூமியில எதையும் நம்ம அனுபவிக்காம எல்லாமே பரலோகத்துல போய் நம்ம அனுபவிக்கிறது. சோ மணவாட்டிங்கிற அந்த சுதந்திரத்துக்குள்ள வரும் பொழுது இங்கேயே எல்லாமே நம்ம அனுபவிக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளுவது. சோ அதுக்குனால்தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டதன் நிமித்தமாக இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதா இருக்கு. ரோமர் 8:17 நம்ம பார்க்க முடியும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். சோ அப்ப பிள்ளைகளாக மாற்றப்பட்ட எல்லாருக்குமே என்ன பண்றோம், நம்ம மணவாட்டி அப்படிங்கிற மாறுறதுக்கான அந்த எல்லா தகுதியுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ நம்ம சிலர் சொல்லுவாங்க, நீ பாவம் செஞ்சிட்டீங்க, அதனால நீ பரலோகத்துக்கு போகிற அந்த இதை நீ இழந்து போயிட்ட, அல்லது நீ பின்வாங்கி போயிட்ட, அதனால நீ பரலோகத்துக்கு போக முடியாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய ஃபேமிலியில பின்வாங்கி போயிருந்தவங்க இருந்தாலும் அவங்களும் என்ன செய்வாங்க, பின்வாங்கி போயிருந்தாலும் அவங்களும் பரலோகத்துக்கு வர்றதுக்கான எல்லா தகுதியும் உடையவர்கள் தான். அவங்க பின்வாங்கி போனாலும் அவங்க மேல ஆண்டவருடைய ரத்தம் இருக்கிறதுனால அவங்களும் பரலோகத்துக்கு வர்றதுக்கான முழு தகுதியும் உடையவர்கள். தேவன் அவங்களையும் தகுதிப்படுத்தி அவங்கள அந்த ரத்தம் என்ன செய்து அவங்கள தகுதிப்படுத்தி வச்சிருக்கும். ஆமென். ஒருவேளை உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்க யாராவது அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பின்வாங்கி போய் அப்படியே அவங்க திரும்ப கடவுளுக்குள்ள வராம அவங்க இறந்து போனாலும் கூட அவங்க பரலோகத்துக்கு போயிருப்பதற்கான முழு தகுதியும் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் அவங்க மேல ரத்தம் வந்துருச்சு, அந்த முத்திரை போடப்பட்டது அப்படின்னா அதை யாருமே எடுக்கவே முடியாது. சோ அவங்க மேல போடப்பட்ட முத்திரை போடப்பட்டதுதான், அது எதுவுமே மாற்றவே முடியாது. ஈவன் அவங்க இந்த மணவாட்டிங்கிற ஸ்டேட்டுக்கு அந்த கேட்டகரியில வர்றதுக்கும் வராம இருக்கிறதுக்கும் நம்ம கிட்ட கொடுத்த சாய்ஸ். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறாரு. இது நீ சாப்பிட்டாலும் ஓகே, சாப்பிடாம ஓகேன்னு அந்த ஒரு அவங்க கிட்ட ஒரு தெரிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கிறாருல, அதே மாதிரிதான். சோ மணவாட்டியாக நம்ம மாறுறதும் மாறாம இருக்கிறதும் நமக்கு கடவுள் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற ஆப்ஷன். நம்ம வேணும்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம விட்டுடலாம். ஆனா நம்ம நம்ம எப்ப அவரை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம மேல போடப்பட்ட முத்திரைய நம்ம எடுக்கவே முடியாது. நம்ம மேல கடவுள் அன்னைக்கு நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்ம மேல கடவுள் போட்ட முத்திரைய நம்மளாலேயே உடைக்க முடியாது. எதுவுமே அதை எடுக்கவும் முடியாது. எந்த சத்துருவோ பிசாசோ பாவமோ எதுவுமே அதை எடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. ரத்தத்தை எதுவுமே தொட முடியாது. ஆமே. சோ அப்போ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அவங்க பின்வாங்கி போய் அவங்க அப்படியே மரித்திருந்தாலும் அவங்க கண்டிப்பா பரலோகத்துலதான் இருப்பாங்க. ஆமே. அடுத்தது மணவாட்டியினுடைய தகுதிகள், அதாவது அந்த வஸ்திரத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மணவாட்டியினுடைய தகுதி, அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன தகுதி நமக்கு? இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற தகுதி நமக்கு இருந்தது. அதே மாதிரி இப்ப இந்த மணவாட்டியா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது வசனத்துல எனக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தகுதி நமக்கு கொடுத்திருக்கு, என்னன்னா வஸ்திரம். ஏசாயா 52:1 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்து சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. சோ இதுல அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுல ஏற்கனவே நான் இது அந்த வீடியோ போட்டிருப்பேன், இதுல நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுல அந்த அலங்கார வஸ்திரம், அலங்காரம்னு கொடுத்திருக்கிற அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த கொடுத்திருக்கிற அந்த ஹீப்ரூ வேர்டு திஃபாரா அப்படின்னா பியூட்டி, ஸ்பிளண்டர், க்ளோரி, மெஜஸ்டி, மேக்னிஃபிஷன் அது எல்லாமே இதுல வரும். அடுத்தது பார்த்தோன்னா
வஸ்திரம் ரோப் அப்படின்னு கொடுத்திருக்கிற அந்த இடத்துல இருக்கிற எபிரேய வார்த்தை வந்து பெஷ்ட். அது என்ன அர்த்தம்னா கவரிங், wrapping, clothing, dress அப்படின்னு அர்த்தம். லைக் வந்து நம்ம ஒன்ன போர்த்து கொள்றது. இப்போ வந்து ஒரு சால்வை நம்ம போர்த்து கொள்கிறோம் இல்ல, அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அது. சோ அப்போ வந்து என்னன்னா இந்த வஸ்திரத்தை நீ வந்து தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மணவாட்டி அப்படிங்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மணவாட்டிங்கிற அந்த கேட்டகரியில நான் வரப்போறேன், அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு பைபிள் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த வஸ்திரத்தை நீ போட்டுக்கொள். ஏன்னா இப்போ மேரேஜ் டைம்ல நம்ம பார்த்தோம்னா அந்த மணவாளன் மணவாட்டி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இதே என்ன பண்ணும், வேற மாதிரி இருக்கும். அவங்கள மாதிரி வேற யாருமே அங்க இருக்கிறவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள எவ்வளவு பெரிய கிரவுட் இருந்தாலுமே அதுல நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், இதுதான் மணவாளன் இதுதான் மணவாட்டி அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு எல்லார காட்டிலும் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சோ அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப அதுல வசனத்துல சொல்லுது, நீ உன்னுடைய வஸ்திரத்தை நீ என்ன பண்ணு, உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கடவுளுடைய நீதி, தேவனுடைய நீதி. அதை நம்ம போட்டுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், அவருடைய மணவாட்டி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துடுறோம். ஐ மீன் சோ இந்த தேவ நீதி அப்படிங்கும் பொழுது அது வந்து லைக் அ பேக்கேஜ். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஓபன் பண்ணும் பொழுது அதுக்குள்ள என்ன பண்ணிருப்போம், நான் சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ், அதுக்குள்ள நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை பேக் பண்ணிருக்காங்க. சோ அதை ஓபன் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்தா உள்ள நிறைய இருக்கும். அது மாதிரிதான் இந்த ரைச்சஸ் தேவனுடைய நீதி அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இதை இப்ப நான் சொல்றதும் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதுல வந்து மெஜஸ்டி, ஸ்பிளண்டர், ராயல்டி, ஹோலினஸ், பியூட்டி, கிஃப்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ராஸ்பரிட்டி, இட்டர்னல் விக்டரி, இத மாதிரி நிறைய அததான் நம்ம பாக்குறோம். அவர் உன்னதங்கள்ல நம்ம அவரோடு கூட இருந்து நம்ம வந்து ஆளுகை செய்யறோம். அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கிறது, அவரை போலவே நம்ம மாற்றப்படுகிறது. அதுதான் வந்து அந்த வஸ்திரம், அதுதான் தேவனுடைய நீதி. சோ அப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிளண்டர், கம்பீரம், அவருக்குள்ள இருக்கிற லைக் தாழ்மை, அவருக்குள்ள இருக்கிற வெற்றி, அவருக்குள்ள இருக்கிற பியூட்டினஸ், அவருக்குள்ள இருக்கிற ஹோலினஸ், அப்ப அவருக்குள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ், அவருக்குள்ள இருக்கிற கிஃப்ட்ஸ், அது எல்லாமே நமக்குள்ள வருது. அப்ப அந்த வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கொள்ளும் பொழுது, அவர் மேல இருக்கிற அந்த வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கொள்ளும் பொழுது எதெல்லாம் கிறிஸ்துவ மேல இருந்துச்சோ அது எல்லாம் நமக்கும் சொந்தமாக மாற்றப்படுகிறது. ஐ மீன் சோ இத மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னா இந்த வஸ்திரம், இந்த தேவ நீதி அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா அனாயிட்டிங். சோ அப்ப வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லி இருந்திருப்பேன். லைக் வந்து அனாயிட்டிங், அதாவது ராஜாக்களுக்குரிய அனாயிட்டிங் இருந்துச்சு, ஆசாரியர்களுக்குரியதான அனாயிட்டிங் இருந்துச்சு. அதே மாதிரி ராஜாக்களும் ஆசாரியர்களுக்குமான அனாயிட்டிங், அடுத்தது நியாயாதிபதிகளுக்கான ஒரு அனாயிட்டிங், இந்த மாதிரி நிறைய நம்ம வேதத்துல பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாயிட்டிங். சோ பரலோகத்துல ஒருத்தனை வந்து கடவுள் என்ன மாதிரியான அனாயிட்டிங் பண்றாங்களோ அதுதான் பூமியில அவனோட வாழ்க்கையில வெளிப்படும். சோ அதே மாதிரி அது போலதான் இயேசு கிறிஸ்து மேல ரட்சிக்கிறவர், அதாவது ரட்சகர் அப்படிங்கிற விடுவிக்கிறவர் அப்படிங்கறதான அனாயிட்டிங் இருந்துச்சு. சோ அந்த அனாயிட்டிங்கும் இதுக்குள்ள இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னது, இந்த தேவநீதி அப்படிங்கும் பொழுது இந்த பேக்கேஜ்குள்ள பார்த்தோம்னா எனக்குள்ள இருக்கிற எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு ஸ்பெஷலா என்னன்னா அனாயிட்டிங், அதுவும் அதுக்குள்ள நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. சோ அப்போ அந்த 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 மேண்டில அந்த வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கும் பொழுது அதுல இருக்கிற எல்லாமே, அவருக்குள்ள இருக்கிற எல்லாமே நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். சோ அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யற காரியங்களையும் அவன் செய்வான், இதை பார்க்கிறோம் இன்னும் பெரிதான காரியங்களையும் அவனால செய்ய முடியும் அப்படின்னு. சோ அப்ப அது மாதிரிதான் நம்ம அவருடைய அந்த வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கும் பொழுது அவரு என்னென்ன அற்புத அடையாளங்களை நம்ம இந்த பூமியில செஞ்சாரோ அதையும் நம்ம செய்ய முடியும். அதை விட மேல இன்னும் அதிகமான பெரிய காரியங்களையும் நம்மளால செய்ய முடியும். ஐ மீன் சோ அப்ப அவருக்குள்ள இருந்ததான அந்த
ஆவியின் கனிகள், அவருக்குள்ள இருந்த ஆவியின் வரங்கள், அவருக்குள்ள இருந்ததான வெற்றி, அவருக்குள்ள இருந்ததான அனாயிட்டிங். அந்த அனாயிட்டிங் வந்து இயேசு கிறிஸ்து மேல இருந்த அனாயிட்டிங் வந்து ரொம்ப யூனிக்கான அனாயிட்டிங். அது யாருக்குமே அதுல நம்ம அது வந்து யாரு மேலயுமே அந்த அனாயிட்டிங் இருக்காது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த வஸ்திரத்தை என்னோட அந்த நீதி அந்த வஸ்திரத்தை நீ போட்டுட்டேன்னா என் மேல இருந்த அந்த ரட்சிக்கிறவர் விடுவிக்கிறவர் அப்படிங்கிற அந்த அனாயிட்டிங், அந்த மேசியா அப்படிங்கிற அந்த அனாயிட்டிங் என்ன செய்யும், உன் மேலையும் வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அது ரிவீல் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் மனவாட்டியாகிய சபைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதான பிளான். ஆமே. சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா வஸ்திரத்தை வந்து அசூசிப்படுத்தாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெளிப்படுத்தல் 3:4-5 நம்ம அப்பவே பார்த்தோம். சோ அப்போ இந்த வஸ்திரம் அப்படிங்கும் போது அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா லைக் வந்து மேண்டில். அதுதான் நம்ம மேண்டில் அப்படிங்கும் பொழுது நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா எலிசா. எலியாக்கு வந்து பார்த்தனா அவன் மேல ஒரு அந்த போர்வை அந்த வஸ்திரம் அவன் போட்டு இருக்கான். அப்ப எலிசா வந்து கேட்கும் பொழுது நீ நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும். அப்ப அந்த வஸ்திரம் அவன் மேல வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எலியா வந்து 7 அற்புதங்கள் நினைக்கிறேன், தப்பா இருந்தா சாரி, 7 அற்புதங்கள் வந்து அவன் செஞ்சிருந்தா. எலிசா வந்து பார்க்கும்போது 14 அற்புதங்களை வந்து அவன் செய்தான். சோ அப்ப எலியா செஞ்சதையும் அவன் செஞ்சான், அதை விட மேலாகவும் அதிகமாகவும் அவனால செய்ய முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் தட் மேண்டில். அவன் மேல இருந்த அந்த மேண்டில் தான் அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிச்சு. சோ அது மாதிரிதான் அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த மணவாளனுடைய அந்த மேண்டில், அந்த வஸ்திரத்தை நம்ம அந்த தேவ நீதிங்கிற அந்த வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கும் பொழுது அவர் என்னென்னலாம் காரியங்களை இந்த பூமியில செஞ்சாரோ அதையும் நம்ம செய்வோம், அதுக்கும் மேல அதிகமாகவும் நம்ம செய்ய முடியும். எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருந்தாரோ அதே அளவு நம்ம ஆசீர்வாதமாகவும் இருப்போம், அதை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொன்னது. மனவாட்டிக்கு நான் வச்சிருக்கிற அந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறது வந்து நார்மலான ப்ராஸ்பெரிட்டி இல்ல, அது ஃபைனஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. அதுதான் வெளிப்படுத்தல நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்னா, பரலோகத்துக்கு போனா தங்கத்துல நம்ம நடப்போம் அப்படின்னு. அது வந்து வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே எல்லா காரியங்களுமே பூமியில நடக்க போகிற விஷயங்கள். அதுல தங்கத்துல நடக்கிறது அது எல்லாமே ஃபைனஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி, இருக்கிறதுலே உச்சிதமான ஆசீர்வாதங்கள். அதுதான் அது வந்து பூமியில நடக்கிறது, எதுவுமே பரலோகத்துல நடக்க போகிறது கிடையாது. சோ பரலோகத்துல எல்லாமே ஆல்ரெடி இருக்கு, அதனுடைய ரெப்ளிகா தான் ஏதேன் தோட்டம், அதனுடைய ரெப்ளிகா தான் அடுத்ததாக இருக்க போகிற புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை. ஆமே. சோ அப்போ இதுல என்ன நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்கள், நம்ம உறவினர்கள், அவங்களோடு கூட நம்ம இங்க இருந்து அதை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக அதை நம்ம வந்து அனுபவிப்போம். பரலோகத்துக்கு போய் தான் அதை அனுபவிக்கிறோம், அங்க தனிமையாக நம்ம இருந்து அதை அனுபவிக்கிறோம். அதுதான் அதனுடைய வித்தியாசம், டிஃபரன்ஸ். சோ அப்ப இந்த வஸ்திரம் அப்படிங்கும் பொழுது அந்த மேண்டில் அங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வேர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஹீப்ரூல பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரீக்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹிமட்டியோன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இத வந்து பார்த்தோம் அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பிடலாம். யோசேப்புக்கு வந்து பார்க்கும் பொழுது பார்வோன் வந்து ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. அப்போ யோசேப்பு வந்து ஒருவேளை இது என்னோட தகுதிக்கு மேல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தான்னா அப்ப அந்த இடத்துல அவனோட வாழ்க்கையே மாறி இருக்காது. அப்போ அவனுக்கு வந்து ஒரு ராஜ மேன்மை அவனுக்கு கிடைச்சிருந்திருக்காது. அப்போ யோசேப்பு வந்து அதைய வந்து உதாசீனப்படுத்துறது, இதுக்கு நான் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியோ இல்லது. இது வந்து ஏன்னா யோசேப்பு வந்து யூதன், அவங்களுக்கு பார்வோன் வந்து புறஜாதி, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த மேன்மை அவனுக்கு இல்லாம போயிருந்திருக்கும். சோ அவன் வந்து ஹம்பிள் ஹார்ட்டா அவன் என்ன செய்யறான், அக்செப்ட் பண்ணினதுனால அந்த மேன்மை அவனுக்கு கிடைக்குது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அந்த இடத்துல அவன் சுதந்திரவாளியாக மாற்றப்படுகிறான். அதே மாதிரி பார்த்தோம்னா இளையகுமாரன் அவனோட வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது
அவன் அப்பா கிட்ட வந்த உடனே முதல்ல அவனுக்கு அவங்க கொடுக்கறது வந்து வஸ்திரம் அப்படின்னு வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை அந்த இளையகுமாரன் வந்து அந்த வஸ்திரத்தை அவன் வேண்டான்னு சொல்லி இருந்தான்னா அவனுக்கு அந்த இடத்துல மேன்மை கிடைச்சிருக்காரு. சோ அவன் கொடுத்த உடனே அந்த வஸ்திரத்தை அவன் எடுத்துக்கொண்டதுனால அவனுக்கு எல்லா விதமான மேன்மைகளும் அந்த இடத்துல கிடைக்குது. சோ எல்லா விதமான ஆக்சஸ் அவனுக்கு அந்த இடத்துல உண்டாக்கப்படுகிறது. சோ இதுதான் வந்து என்னன்னா வஸ்திரத்தை வந்து அசூசிப்படுத்துறது. அது வந்து அப்படின்னா என்னன்னா வேண்டாம், அது வந்து ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து அற்பமாக எண்ணுவது. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல 3:4-5. சோ அப்போ நமக்கு சிலுவையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வந்து அற்பமாக எண்ணுறது, அல்லது அதை வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நினைக்கிறது, இல்லைன்னா இதெல்லாம் பொய் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியாக அதை வந்து தாழ்வாக தரைக்குறைவாக நம்ம நினைக்கும் பொழுது அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அது என்ன பண்றோம் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, அதை நீங்க வந்து அதை வந்து தீட்டுப்படுத்துறீங்க, அதை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஜீவ புஸ்தகத்துல இருந்து பெயர் கிறுக்கி போடப்படுறது அப்படின்னா இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு சிலுவையில் கொடுத்திருக்கிற, ரெஸ்டோர் பண்ணி கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அந்த வஸ்திரத்தை நம்ம வந்து அசூசிப்படுத்துறோம். அப்ப ஜீவ புஸ்தகத்துல இருந்து நம்ம பெயர் எடுக்கப்படு கிறுக்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கிறுக்கி போடுறதுன்னா மணவாட்டினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். அதுதான். சோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 8:6-7 வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா பவுல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அதாவது பவுல் இருந்த காலகட்டத்துல கொரிந்து சபையில வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை வந்து சாப்பிடலாமா, அதனால நம்ம தீட்டுப்பட்டுருவோமா அப்படின்ட்டு. அப்போ பவுல் அவங்களுக்கு சொல்றாரு, அது விக்கிரகங்கிறது ஒரு விஷயம்னு நீங்க நினைச்சு நீங்க அதை ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அதாவது விக்கிரகங்கிறது ஒரு பொருளே கிடையாது, அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது நம்மளை தீட்டுப்படுத்தாது அப்படிங்கறத அங்க சொல்றாரு. அப்போ உன்னுடைய அந்த மனசாட்சி வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, பலவீனமா இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்யுது, அசூசிப்படுகுது அப்படின்னு சொல்லுறாரு. சோ இந்த இடத்துல அசூசிப்படுகுதுன்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அதே அந்த இடத்துல கொடுத்திருக்கிற கிரீக் வேர்டு வந்து மொலுனோ. இதே வார்த்தை தான் எங்க கொடுத்திருக்காங்கன்னா வெளிப்படுத்தல் 3:4-5 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அசூசிப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னா என்னன்னா, பவுல் அங்க என்ன சொல்றாரு, உன்னுடைய மனசாட்சிப்படி நீ எப்படி திங்க் பண்ற, அதை தீட்டுன்னு நினைச்சினா அது தீட்டு இல்லைன்னு நினைச்சினா அது தீட்டு கிடையாது, அது ஒரு பொருளே கிடையாது நீ நினைக்கும் பொழுது அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய அந்த தாட், நம்மளுடைய கான்சியஸ், நம்மளுடைய மனசாட்சி. சோ அப்ப நம்ம வந்து சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இதெல்லாம் எனக்கு பரலோகத்துல இருக்குது, பரலோகத்துக்கு போனாதான் எனக்கு எல்லாமே நல்லது, நிறைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாமே பரலோகத்துல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம கடவுள் நமக்கு பூமியில கொடுத்திருக்கிற அந்த மனவாட்டிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அற்பமா நினைக்கும் பொழுது நம்ம அதை அசூசிப்படுத்துறோம், அதை நம்ம இழந்து போகிறோம். அப்போ ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்ம பெயர் கிறுக்கி போடப்படுகிறது. சோ ஏன்னா இந்த வேர்டு தான் அங்கேயும் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்மளுடைய சிந்தையினால, நம்மளுடைய கான்சியஸ்னால நம்ம அதை வந்து அசூசிப்படுத்துறோம், அதை இழந்து போகிறோம். சோ இந்த காரியங்கள் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 5-7 ஆரம்பத்துல இந்த வசனங்கள் தான் நான் வாசிச்சேன். சோ திரும்பவும் அந்த வசனத்தை நான் வாசிச்சு இதை முடிக்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதழித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய்
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சோ அப்ப இதுதான் அந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியுது, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு, கடவுள் நமக்கு சிலுவையில என்னென்ன கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சும் நம்ம அதை வந்து என்ன பண்றோம், அதை வந்து அற்பமாக என்றது அல்லது அது நமக்கு தேவையில்லை, நான் இறந்ததுக்கு பிறகு நான் பரலோகத்துக்கு போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறது, இது எல்லாம் அது அந்த சிலுவையில கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அற்பமா நம்ம நினைக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ திரும்ப அவங்க சிலுவையில அறையறாங்க. இது நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளியரங்கமா அவரை வந்து அவமானப்படுத்துறாங்க, ஓப்பன் ஷேம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப வந்து வெளியரங்கமா எல்லாருக்கும் எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது எல்லாரும் பாக்குற மாதிரி அவரை வந்து அவமானப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் அங்க நடந்தது, சிலுவையில அவரை அடிக்கிறாங்க. சோ அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றோம், இந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை அவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தத வேண்டாம், இந்த மனவாட்டினுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படிங்கும் பொழுது சேம் அதேதான் அவங்க பண்றாங்க. அப்ப திரும்பவும் அவங்களை புதுப்பிக்கிறது முடியாத விஷயம் அப்படின்னு அங்க சொல்லுது. அதுதான் வெளிப்படத்திலையும் பாக்குறோம், அவங்களோட பெயர் அதுல இருந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடப்படும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த பூமியில மனவாட்டிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம பரலோகத்துக்கு போய் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துல அவங்க இருப்பாங்க. அடுத்து ஃபைனலா பார்த்தோம்னா இந்த மனவாட்டினுடைய தனித்துவமான ஆசீர்வாதம் என்ன. சோ அப்போ நம்ம இதுல பார்த்தோம் ஃபைனஸ் ப்ராஸ்பரிட்டி, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த ஃபைனஸ் ப்ராஸ்பரிட்டி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஆனா இதுல ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 21, 23, 24 நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கனத்தையும் கொண்டு வருவார்கள். ஓகே, அப்போ இந்த இதுதான் வந்து ஸ்பெசிபிக்கா இதுல இருக்கக்கூடிய லைக் ஒரு தனித்துவமான ஒரு ஆசீர்வாதம். அப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு வந்து ஒருத்தங்களை திருமணம் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான ஆசீர்வாதங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தனித்துவமா அவங்க கிட்ட எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அந்த மனவாட்டியும் வந்து பங்குள்ளவங்களா இருப்பாங்க இல்லையா. அப்ப மனவாளன் கிட்ட அந்த மேரேஜ் பண்ண போறவர்கிட்ட என்னென்ன விதமான அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் இவங்களுக்கு வந்து ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. சோ அப்ப அது வந்து அந்த ஸ்பெசிபிக்கான ஒரு பிளஸிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப கிறிஸ்துவனுடைய மனவாட்டி அப்படின்னு வரும்பொழுது இதுல ஸ்பெசிபிக்கா நமக்கு கிடைக்க போகிற ஒரு பிளஸிங் என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் நேச்சுரல் பிளஸிங். சோ அதுதான் வந்து பார்க்கும்பொழுது இங்க கொடுத்திருப்பாங்க, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. ஏன்னா இப்போ நார்மலா நமக்கு வந்து இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து எப்படி இருக்கும், நமக்கு வந்து சூரியன் சந்திரன் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம நேச்சுரலா போறோம், அதுதான் நமக்கு வந்து வெளிச்சம் கொடுக்குது இது மாதிரி. சோ அப்போ அப்படின்னா என்னன்னா எல்லாமே நம்ம நேச்சுரலா போயிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் நமக்கு நடக்குது, எல்லாமே நேச்சுரல் வகையில நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மனவாட்டி அப்படின்னு வரும்பொழுது அந்த கேட்டகரியில வர்றவங்க அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்க போகுதுன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கு, சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு வந்து வெளிச்சம் இருக்க போறது இல்ல, கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சது, பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அவர்கள் அதற்கு விளக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா சூரியனும் சந்திரனும் இல்லாம ஒரு வெளிச்சம் அங்க வரப்போகுது அப்படிங்கும் பொழுது அது சூப்பர் நேச்சுரல். சோ அப்போ வந்து உலகத்துல சூரியனும் சந்திரனும் இதெல்லாம் வச்சுதான் எல்லாமே நமக்கு வந்து ரொட்டீனா போயிட்டு இருக்கு, அதை வச்சுதான் நம்ம காலங்களை வந்து டிசைன் பண்றோம், நம்மளோட லைஃப் எல்லாமே நம்மளோட ஏஜ் எல்லாமே அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கேட்டகரிக்குள்ள வரும் பொழுது அதையே பேஸ் பண்ணி நம்ம போக போறது கிடையாது, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம வாழுவோம். சோ பரலோகத்துல பார்த்தோம்னா அங்க வந்து சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது, அங்க அந்த கால்குலேஷன் அந்த
அந்த டைம் கால்குலேஷன், அங்க இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அது எல்லாமே வந்து ஆண்டவருடைய மகிமையை வச்சுதான் அங்க போயிட்டு இருக்கு. அதேதான் நம்ம வந்து மரித்ததுக்கு பிற்பாடு அங்க போய் நம்ம அதுல இருக்க போகிறோம். அதே விஷயத்த பூமியில அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது, மனவாட்டிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரும் பொழுது, அங்க நம்ம இறந்ததுக்கு பிறகு போய் நம்ம இருக்க போற அந்த லைஃப் ஸ்டைல நம்ம இங்கேயே நம்ம அனுபவிக்க போகிறோம். அதுதான் அந்த எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். சோ அப்போ இது வந்து என்னன்னா சூப்பர் நேச்சுரல் ரெலம். அதுதான் பரலோகத்துல இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு ரெலம், சூப்பர் நேச்சுரல் ரெலம். அதேதான் பூமியிலும் சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம வரப்போகிறோம். அப்ப இந்த ரெலம்குள்ள நம்ம வரும் பொழுது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்காது, எல்லாமே வித்தியாசமாக நடக்கும். அப்ப அதுதான் வசனத்துல சொல்லியிருக்காங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்துல நடப்பாங்க. அதைய பார்த்து நமக்கு நடக்க போகிற அந்த சூப்பர் நேச்சுரலான விஷயங்களை பார்த்து உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அவங்க நம்மளை தேடி வந்து நம்மளை பிளஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா லைக் வந்து மதர் ஆஃப் மேரி, மதர் ஆஃப் ஜீசஸ், மேரி மதர் ஆஃப் ஜீசஸ், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கர்ப்பம் தரிக்கும் பொழுது நார்மல் வேல எல்லாரும் கர்ப்பம் தரிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆக கிடையாது. பரிசுத்த ஆவியினால அவங்க கர்ப்பம் தரிப்பிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் மோமெண்ட். அந்த இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள அவங்க போகிறாங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம்ல அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம் நடக்குது. அது மூலியமாக கிறிஸ்து பிறக்கிறார். சோ அப்போ அவங்க பிறந்ததுக்கு பிற்பாடு பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்க, நமக்கு தெரியும் அந்த ராஜாக்கள் வந்து அவங்கள பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள். சோ அப்ப அவங்க வந்து அவங்களுடைய அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களை பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள பார்க்க வராங்க, பிளஸ் பண்றாங்க. சோ இது மாதிரிதான் இனி நடக்க போகுது. லைக் வந்து அந்த எப்படி மரியாள் மேல அந்த மரியல் சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள போய் அவங்ககிட்ட இருந்து கிறிஸ்து பிறந்ததுனால எல்லா உலகத்துல இருந்த அந்த ராஜாக்கள் மற்ற எல்லாரும் அவங்களை தேடி வந்து பிளஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி மனவாட்டிங்கிற பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இப்ப மனவாட்டிங்கிறதுக்குள்ள நம்ம அந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம போகும் பொழுது அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய எப்படி மரியாள் மூலியமா கிறிஸ்து வெளிப்பட்டார், அது போல மனவாட்டி மூலியமாக அவர் நமக்கு சிலுவையில கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்க்க வந்து நம்மளுக்கு வந்து நம்மள பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. சோ அப்ப அந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம போகும் பொழுது என்ன நடக்குது, சிலுவையினுடைய ஆசீர்வாதம். அதுதான் வந்து பார்த்தோம்னா வெளிப்படத்தில் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அங்க வந்து பார்க்கும் பொழுது 5வது வசனம் 12:5 சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அப்போ எப்படி மரியாளுக்குள்ள இருந்து இயேசு வெளிப்பட்டாரோ அது போல இப்ப மனவாட்டிங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம வரும்பொழுது நமக்குள்ள இருந்து சிலுவையின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். அதுதான் அந்த ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள்னு. அப்ப சிலுவையின் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது பூமியின் ராஜாக்கள் நம்மளை தேடி வராங்க. இப்ப இந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம் தான் வந்து இந்த எண்ட் டைம்ல மனவாட்டி கடவுள் வச்சிருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு பிளஸிங். மற்ற எல்லா பிளஸிங் இருக்கும், ஆனா அதை விட யூனிக் ஒரு பிளஸிங்னா இதுதான். எப்படி நம்ம பரலோகத்துக்கு போன உடனே நம்ம சொல்றோம்ல, அங்க வந்து கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, அங்க வந்து வயசாக மாட்டாங்க, அங்க வியாதி இருக்காது, இதெல்லாம் நம்ம சொல்றோம். சேம் அதே இது இப்ப இங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்போ மேனிஃபெஸ்ட் அப்ப இப்படி ஆகுது அப்படின்னா அங்க வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெலம், அதேதான் இப்ப இங்க மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது இங்க அந்த சூப்பர் நேச்சுரல் ரெலமை நம்ம வந்து எப்படி அந்த ஸ்திரீ வந்து அதை பெற்றெடுத்தாள். அதுதான் அப்போ அது அந்த ரெலம்குள்ள நம்ம போகிறோம். அப்ப நம்ம போகும் பொழுது இது எல்லாமே நம்மளோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். சோ இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அப்போ வந்து பார்த்தோன்னா அதுல கொடுத்திருப்பாங்க அந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பீப்புள் சேவ் ஃப்ரம் பெரிஷிங் டிசீஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அழிந்து போகிறது கிடையாது, அவங்களுக்கு வந்து வியாதி மரணம் அதுக்கு அடுத்தது கவலை கண்ணீர் அது எதுவுமே இருக்காது.
இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு இருந்தா என்னன்னா, இப்ப எப்படி பரலோகத்துல அந்த சூப்பர் நேச்சுரல் நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போயிட்டா இந்த பூமியில நடக்கிறது எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கே இருக்காது, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து உண்மைதான். பரலோகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா பூமியில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்க வேற ஒரு ரெலம் அங்க இருக்குது, அது அங்க நடக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இப்போ நம்ம மனவாட்டிய பிள்ளைகளாக இருக்கிறவங்க அந்த மனவாட்டிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரும்பொழுது நம்ம எதுக்குள்ள வரோம்? சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள வரோம். சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள வரோம்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்துக்குள்ள நம்ம வரோம். அங்க இருக்கிற அதே ரெலம், அங்க இருக்கிற அதே இதுக்குள்ள நம்ம இங்க பூமியில நம்ம இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம முழுவதுமாக என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா அந்த ரெலம்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். சோ அப்ப பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம இருந்துட்டு இருக்கிற உலகத்துல நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா லைக் வந்து எப்படி அந்த மரியாளுடைய கர்ப்பத்துல பரிசுத்தாவி அவ மேல நிழலிட்டது, அந்த பிள்ளை வந்து அது கர்ப்பத்துல வளருது அப்படின்னா அது லைக் வந்து அந்த அந்த குழந்தைய சுத்தியில என்ன பண்ணுச்சு, ஒரு மகிமை இருந்துச்சு. சோ அப்போ வந்து அதுலதான் அது என்ன செய்யுது, வளர ஆரம்பிக்குது. எந்த மரியாளுடைய எந்த ஒரு இதுவுமே அதுக்குள்ள போகாதபடி, அந்த அவளுடைய பிளட் லைன் எதுவுமே அதுக்குள்ள போகாதபடி அது வந்து பரிசுத்தமாக அது வளர்ந்து வெளியே வருது. சோ அந்த ஒரு கவரேஜ் நான் சொல்றது. சோ அப்ப அதே மாதிரிதான் நம்ம இந்த மனவாட்டிங்கிற அந்த இதுக்குள்ள நம்ம வரும் பொழுது லைக் ஒரு கவரேஜ், ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம இங்கேயே வாழ ஆரம்பிப்போம். அப்ப நம்ம சுற்றி இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ பரலோகத்துல எப்படி அவங்களுக்கு பூமியில நடக்கிறது எதுவுமே தெரியாதோ, அதே மாதிரி இங்க இருக்க போகிற நிறைய இனி விஷயங்கள் வந்து நம்ம பாக்குற வெளிப்படுத்தல பிளஸ்ஸிங் இருக்கிற அதே சமயத்துக்கு எப்படி எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ஸிங்குள்ள சர்ச் போக போகுதோ, அதே மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் ஒரு அழிவுக்குள்ள அவங்க போகிறாங்க இருக்குது. சோ அப்போ உலகத்துல நம்ம இந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மனவாட்டிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு வெளியில நடக்க போகிற எந்த அழிவுகளுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து சூப்பர் நேச்சுரல் ரெலம், அது நம்மள வந்து கவர் பண்ணிக்கும். அப்போ உலகத்துல நடக்க போகிற எந்த விஷயமும் நம்மள வந்து சேதப்படுத்த முடியாது. நம்மள வந்து ஆண்டவருடைய மகிமை நம்மளையே சூழ்ந்திருக்கும். அப்போ இனி வர வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அழிவுகளும் நடக்க போகிறது உறுதி, நடக்கும். ஆனா எதுவுமே நமக்கு வந்து எதுவுமே நம்மள வந்து டச் பண்ண நம்மளுடைய டெரிட்டரிக்குள்ள வர முடியாது. ஏன்னா நம்ம சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம இருந்துட்டு இருப்போம். அப்ப நமக்கு அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கவரேஜ், ஒரு ராப்பிங் நம்ம மேல இருக்கும். அதுதான் வந்து மேண்டில் ஆஃப் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் மணவாளனுடைய அந்த சால்வை. அதை நம்ம போட்டுக்கும் பொழுது, அது அந்த ரைச்சியஸ்னஸ், அதை நம்ம போட்டுக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள நம்ம போகிறோம். அப்போ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து அந்த மகிமை நம்மள மூடிக்கொள்றதுனால வெளியில நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு நடக்காது. சோ இது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. ஸோ இப்போ நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலான்னு விரும்புறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே போல நிறைய அந்த கேள்விகள் வந்து அடிக்கடி நீங்க போட்டுட்டே இருக்கிறீங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது எல்லாமே பெரிய கான்செப்ட். ஸோ அதனால யாராவது அந்த கேள்விகள் போடுறீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுலயே அந்த கேள்விகளுக்கான பதில்களும் அதை சேர்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்குவேன். நீங்க அதுல நீங்க பாத்துக்கலாம். So thank you. ப்ரே பண்ணலாம். பரிசுத்தமில்ல ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நேரத்திலயும் ஆண்டவரே, நீங்க இந்த கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ரெலம், ஆண்டவரே, இந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம் நான் பேசுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்துல இந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம்குள்ள வரட்டும் நான் பேசுகிறேன். அதே போல ஆண்டவரே, மனவாட்டி இந்த சபை மேல நான் ஆண்டவரே சூப்பர் நேச்சுரல் ரெலம் நான் பேசுகிறேன். அது எங்களுக்கு ஓபன் ஆவதாக. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த அந்த அத்தாரிட்டி படியாக இயேசுவின் நாமத்தால சபை மேல நான் ஆண்டவரே அந்த சூப்பர் நேச்சுரல் எல்லாம் பேசுகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்திலிருந்து நாங்கள் மனவாட்டிங்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ள நாங்கள் வரும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிற சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவரே அவங்களுடைய ரெலம் சேஞ்ச் ஆகட்டும். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அந்த ரெலம் சேஞ்ச் நான் பேசுகிறேன். இவ்வளவு நாட்கள் இருந்த ஆண்டவரே பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஆண்டவரே சுதந்திரத்துல இருந்த ஒவ்வொருத்தரும் மனவாட்டிங்கிற அந்த ஆண்டவரே சுதந்திரத்துக்குள்ளாக வரட்டும். இந்த ஆண்டவரே மனவாட்டிக்கு நீங்க வச்சிருக்கிற எல்லா விதமான
ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனை நாங்கள் ஆண்டவரே அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்கள்ல நாங்க சூப்பர் நேச்சுரல் ரெலம்ல நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுல இருக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று அனுபவித்து உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க மேல ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கொடுக்க போகிற அந்த மகிமையை பார்த்து பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களை தேடி வரணும், சபையை தேடி வர்றபடியாக உதவி செய்யுங்க. நீங்க சொன்ன வார்த்தைகள் எதுவும் தரையில விழப்போவது இல்ல ஆண்டவரே. நீங்க சொன்னதன்படியே எல்லாவற்றையும் நீங்க செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய சபை அது ஆண்டவரே அது நிறைய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மந்தைகளாக ஆண்டவரே ராஜாக்கள் ஆண்டவர் உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே உண்மை தேடி வரப்போவதற்காக நன்றி. உங்களுடைய ஆண்டவரே அந்த மகிமை அந்த சூப்பர் நேச்சுரல் ரெலம் அந்த மகிமை ஆண்டவரே சபை மேல அது மேனிஃபெஸ்ட் ஆக போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அது கரத்துல கொடுக்கிறோம் ஆசீர்வாதம். உங்களுடைய அந்த ரைச்சஸ்னஸ்க்குள்ள நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மேண்டில நாங்கள் போட்டுக் கொள்கிறோம். ஒவ்வொருத்தர் மேலையும் சபை மேல இயேசுவின் நாமத்துல அந்த மேண்டில நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அது எங்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எங்களுக்குள்ள அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு நாங்கள் பேசுகிற சுவாமி. அந்த கருத்துல கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். So thank you for watching. நிறைய நேரம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். So thank you. God bless you. Good night.